அனைவருக்கும் வணக்கம். மாசி பெருந்திருவிழாவை முன்னிட்டு சேலம் பால் மார்க்கெட் அருகில் உள்ள முதலியார் தெருவில் இன்று மகளிர் சார்பாக 1108 விளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. நாளை வெடியாட்டு உற்சவம் நடைபெறும். இதுக்கு முன்னர் மகா சிவராத்திரி மயான கொள்ளை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விளக்கு பூஜையானது இது 23வது ஆண்டு விழாவாக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. பூசாரி மாறிட்டு வகையாக சேர்ந்த முதலியார் சமுதாயம் நாங்கள். ஆனால் இதை பல பட்டக்காரங்க எல்லாருமே குலதெய்வமாக கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. பண்டிகைக்காரங்க வெகு விமர்சையாக நடைபெறும். மயான கொள்ளை, மகா சிவராத்திரி, ஊஞ்சல் உற்சவம், கும்ப பூஜை, இது மாதிரி இந்த மாதம் முழுக்கமும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுறது. சேலம் செவ்வாப்பேட்டை பால் மார்க்கெட் அருகில் உள்ள ஸ்ரீ அங்காளம்மன் கோயிலில் மாசி திருவிழா மாசி மாதம் முழுவதும் மிக சிறப்பாக 30 நாட்களும் சிறப்பாக நடைபெறும். அந்த விழா நாட்களில் முதல் நாள் முகூர்த்தங்கள் நடுதல், கொடியேற்றுதல் மற்றும் சக்தி அழைத்தல், மயான சூறையாடல், 108 சங்க அபிஷேக பூஜைகள், சத்தாபரண நிகழ்ச்சி சிறப்பாக நண்பர்கள் குழு சார்பாக சத்தாபரணம் மிக சிறப்பாக நடைபெறும். கும்ப பூஜையும் அதை அடுத்து இன்று 108 திருவிளக்கு பூஜையும் மிக சிறப்பாக நடைபெற்றது. இது சுமார் 300 ஆண்டுகளுக்கு பழமையான கோயில். பூசாரி மாரியப்ப முதலியார் வகையறாக்களால் இந்த கோயில் துவக்கப்பட்டு பின்னர் 20 வருடங்களுக்கு முன்பால் புதிதாக நிர்மாணம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் அனைத்து சமூகத்தினரும் இது குலதெய்வமாக கொண்டாடி வருகிறார்கள். பலவிதமான விழாக்கள் வருடம் பூராவுமே விழாக்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு பௌர்ணமி பூஜை மகளிர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் வேண்ட அம்பாளை
அங்காளம்மனை வேண்டிக் கொண்டவர்களுக்கு கேட்டது கிடைக்கும். கல்வி செல்வமும் குழந்தை செல்வமும் நிறுவன பாக்கியமும் உடனே நடைபெறும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இது நடைமுறையில் கண்ட சாத்தியமான கூறுகள். தாங்கள் மேலும் இந்த அங்காள பரமேஸ்வரியை வணங்கி எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று அங்காள பரமேஸ்வரியை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.